ஹாய் சிஸ்டர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபெமினா டிசைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தோசியில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு டைப் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி போடலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இது வந்து கிளிட்டர் ஜர்தோசி. இதை வந்து நான் வந்து கட் பண்ணி இதில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுட்டு இது ஈக்குவலாக நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து கையால் வரைஞ்சனால அப்படி இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்போ வந்து நான் துளிர் நீடில் தான் போட போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். துளிர் நீடில் நம்பர் 24 நீடில் எடுத்து இந்த ஜர்தோசியை நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு, எப்பவும் போல் நம்ம ஜர்தோசி அவுட்லைன் ஸ்டிச் நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இது எம்போஸாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜர்தோசியவே நம்ம வந்து அவுட்லைனாக கொடுக்குறோம், ஓகேங்களா. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் போட்டு வாங்க. பிகினர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா அது அழகாகவே வரும். இப்போ லாஸ்ட்டாக போட்ட பிறகு லாக் போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. அடுத்த லைன் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டாம், அதிலே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்து முடிக்கவும் நம்ம வந்து லாக் போட்டு தான் அடுத்த லைனுக்கு நீங்கள் போகணும், ஓகேங்களா. இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் போடுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லாக் மாதிரி போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் போடணும். இதில் வந்து நம்பர்ஸ் கணக்கு தான், 4, 6 அந்த மாதிரி தான் நீங்கள் போகணும், ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 4 லைன், 6 லைன், 8 லைன் அந்த மாதிரி போடணும். அதாவது ஈவன் நம்பர்ஸில், ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் அவுட்லைன் ஸ்டிச்சு தான். ஸோ ஜர்தோசியில் அவுட்லைன் ஸ்டிச் மாதிரி அதை போட்டுக்கோங்க. ஒவ்வொரு லைனும் முடியும் போது லாக் போட்டுட்டு அடுத்த லைனை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக லைனை ஒரு 4 லைன் மட்டும் நான் போட்டு காட்டியிருக்கேன். போட்டுட்டு இதுலேயே லாக் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மேட் ஃபில்லிங் போட போகிறோம். இதில் வந்து நீங்கள் ஜர்தோசியை கொஞ்சம் அந்த அளவுக்கு, இந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம லைன் டிஸ்டன்ஸ் விடுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜர்தோசியை நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. எப்படி போடுறதுன்னு நான் பார்க்கலாம் வாங்க. இப்போ மேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் 4 லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு பேக் செயின் ஸ்டிச் ஒரு தடவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஜர்தோசியை நீங்கள் வந்து அந்த இதில் த்ரெட்டில் நீங்கள் போட்டுட்டு அது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உள்ளே தள்ளி போடணும். அப்போ தான் அந்த ஜர்தோசி வந்து கர்வ் மாதிரி வரும், ஓகேங்களா. இந்த ஜர்தோசியை கொஞ்சம் தள்ளிட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி நீங்கள் ஒரு செயின் போடுங்க. செயின் போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. குட்டி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு செயின் போடணும், ஓகேங்களா. இப்போ ஒரு குட்டி செயின் போட்டுட்டு தான் நான் அந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க, ஓகேங்களா. கொஞ்சம் தள்ளி, ஓகேவா. அதுக்கப்புறமா ஒரு ஜர்தோசி இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் லைன் முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி கர்வியாக அந்த ஜர்தோசியை கொஞ்சம் உள்ளே தள்ளி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது கர்வியாக தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு குட்டி லாக் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு வரீங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி நார்மலாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜர்தோசியை வந்து மறுபடியும் இன்சர்ட் பண்ணணும், ஓகேங்களா. மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் அந்த ஜர்தோசியை நான் கர்வியாக தான் உள்ளே தள்ளி ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி செயின் போட்டுட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செயின் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். போட்டுட்டு மறுபடியும் போடணும். இந்த மாதிரி அந்த நான் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் போடுங்க, ஓகேங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லைன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சைடு இந்த சைடு, அதாவது இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு அந்த மாதிரி போட்டு வாங்க, ஓகேங்களா. நான் வரைஞ்சும் காட்டியிருக்கேன், ஓகேங்களா. இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் இந்த ஜர்தோசியை மட்டும் கரெக்டான அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் ரொம்ப அழகாகவே வரும், ஓகேங்களா. நீங்கள் எந்த டிஸ்டன்ஸில் விடுறீங்களோ அந்த மாதிரி போடணும், ஓகேங்களா. இப்போ நான் அந்த ஒரு லைன் முடிச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்த லைன் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் வரும், சேம் ப்ரொசீஜர் தான். இந்த ஒரு லைன் எப்படி போட்டு காட்டியிருக்கோமோ அதே மாதிரி தான் அடுத்த லைனும் பாருங்கள். இப்போ வந்து
நான் வந்து இப்போ வந்து அந்த லைனை எடுத்துகிட்டு இப்போ த்ரெட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு குட்டி செயின் மாதிரி பேக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசியை நான் இன்சர்ட் பண்ணுற பாருங்க. சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி ஜர்தோசி எடுக்கிறீங்க, கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு செயின் போடுறீங்க, அப்புறம் ஒரு குட்டி செயின் போடுறீங்க, அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த ஜர்தோசியை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் போட்டு வரணும். ஓகேங்களா? அந்த ஜர்தோசியை வந்து கொஞ்சம் கேர்வியாக பண்ணணும். அது கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் செயின் போட்டிங்க அப்படின்னா அழகாக அதுவே கர்வ் ஆகி வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டோம் இல்லையா, அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைட் போடணும். இந்த மாதிரி ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் அடுத்த ஜர்தோசியை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஜர்தோசி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நீங்கள் வந்து போடணும். அதுக்கப்புறமா நீங்கள் சுற்றி வந்து நீங்கள் ஜர்தோசியில் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சுற்றி ஜர்தோசியாலேயே அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேங்களா? இதை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா இன்னும் அழகாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா நீட்டாகவே வரும். இதை கொஞ்சம் நீங்கள் நெருக்கமாக போட்டிங்கன்னா இன்னும் நீட்டாகவே வரும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் நெருக்கமாக அழகாக தள்ளி போடுங்க. இப்போ நான் இது வந்து வீடியோஸ்க்காக நான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கேப் விட்டு போட்டிருக்கேன். இப்போ நான் போட்டதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.